வணக்கம். நான் டாக்டர் கே விஜயன், நியூராலஜிஸ்ட், நியூரோசோனாலஜிஸ்டாக பணிபுரிகிறேன். ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீலாம்பூர், கோயம்புத்தூர். இன்று நம்ம பேச இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம், உடல் உறுப்பு தானம். ஆகஸ்ட் 13 உடல் உறுப்பு தான நாளாக நம்ம அனுசரிக்கிறோம். ஏன் இதை அனுசரிக்கணும்? விழிப்புணர்வு உண்டு பண்ணுவதற்காக இதை நாம் அனுசரிக்கிறோம். என்ன விழிப்புணர்வு? உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கலாம், நாம் இறப்புக்கு பின்னாலும் நாம் வாழலாம் என்ற அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த நாளை முன்னிட்டு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்க என்ன விரும்புறோம்னா, உடல் உறுப்பை தானமாக கொடுப்பதின் மூலம் தானம் பெறவர்கள் மட்டும் வாழல, நம்ம சொந்தங்களும் நாமளும் சேர்ந்து வாழறோம். இந்த உலகத்துல நம்ம சொந்தங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த திருப்தியும் அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம உடல் உறுப்பு தானத்தை இந்த விழிப்புணர்வை எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தணும். இது ஏன் ரொம்ப முக்கியம்? ஒருத்தருக்கு நீண்ட நாளாக இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உறுப்பு தானம் மூலமாக புது வாழ்க்கை கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் அந்த வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நினைச்சிட்டு நம்மளும் நம்ம சொந்தங்களும் நம்மளோட சேர்ந்து தொடர்ந்து இந்த உலகத்துல வாழ்றாங்க அப்படிங்கிற திருப்தியும் ஆனந்தமும் நமக்கு வேணும்னா நம்ம உடல் உறுப்பு தானம் செய்யணும். நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் உறுப்பு தானத்துல முன்னிலையில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஆனா பத்துமா? இல்லை, பற்றாக்குறையோடு தான் இருக்கும். பல ஆயிரம் பேருக்கு கிட்னி தேவைப்படுது, நுரையீரல் தேவைப்படுது, இருதயம் தேவைப்படுது, கல்லீரல் தேவைப்படுது. இந்த மாதிரி பல பேரை வாழ வைக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் மத்தியிலையும் இந்த விழிப்புணர்வு வரணும். தாராளமாக நாம முன்வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.